ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான தக்காளி ரசம் தான். அதாவது கெடா விருந்துலலாம் நமக்கு புளிப்பாக ஒரு தக்காளி ரசம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரசம் தான். இதில் நம்ம தக்காளி ரசம் வைக்க போகிறோம். இதுக்கு என்னென்னலாம் பொருள் போட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நல்ல ஒரு 4 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இதில் போட்டுடலாம். 20 தக்காளி இதிலே போட்டுடலாம். போட்டு எல்லாம் நல்லா வேகட்டும். தக்காளிலாம் நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்லா வேக வச்சுக்கலாமா. மஞ்சத்தூளில் இருந்துச்சுமா. இது ஒரு 5 ஸ்பூன் இருக்குமாம்மா. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது 3 ஸ்பூன். ஏன் மிளகு தான் ஜாஸ்தி இருக்கணுமா? ஆமாம். ஜீரகம் கம்மியாக இருக்கணுமா? கசக்குமா? சரி, 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். காஷ்மீரி மிளகாய் நல்லா தக்காளி ரசத்துக்கு நல்லா ரெட் கலரில் சூப்பராக வரும். ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாம் அதில். இது காரம் இருக்காது, கலர் மட்டும்தான். 5 மிளகாய். அப்புறமா இதில் நம்ம மிளகாயும் ஒரு 4-5 போட்டுக்கலாம்ல. 4 மிளகாய் போட்டுக்கிறீங்களா? 4 மிளகாய். கொத்தமல்லி இலையெல்லாம் போட மாட்டீங்க? அதெல்லாம் வேண்டாம், இறக்கையில் போட்டுக்கலாம். சரிம்மா, இது மட்டும் போதும். ஒரு இலைக்கு போதுமா? சரி, போட்டுருங்க. பாருங்கள், இந்த தக்காளி ரசத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் இது எல்லாமே பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிடுறேம்மா நான். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாமா? பாருங்க, இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கணும். பாருங்க, இப்போ இதுக்கு இந்த அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சுருக்கு. இதே போட்டுடலாம். நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துடலாம். தக்காளி வெந்துருச்சுலம்மா, எடுத்துடலாமாம்மா. பாருங்கள், தக்காளியும் புளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து கீழே வச்சிடலாம். பார்த்துமா, மெதுவாக. பாருங்க, இது புளி வேக வச்ச தண்ணி. அதாவது புளி தக்காளி எல்லாம் வேக வச்ச தண்ணி. இதெல்லாமே கரைச்சிக்க போகிறாங்க. இல்லை, கையிலேயே கரைச்சிடுங்கம்மா. மிக்சிலெலாம் அரைக்க வேண்டாமா? சரி. கரண்டி ஒரு பச்சை கொடுங்க. இவ்வளோ உப்பு போடலாமாம்மா? உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இன்னும் தண்ணியை ஊற்றுவோம். ரசத்துக்கு ஒரு 20 ml அளவுக்கு ஊற்றிருக்கோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிள்ளையும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு உங்கள்கிட்ட 2 கட்டி காமிச்சோம்லே தூள் பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சி வச்ச பொடியும் இதிலே சேர்த்துடலாமா? போடு.
இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம். தக்காளி ரசத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நுரக்கட்டி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை இலையும் பிச்சு போட்டுடலாம். நுரை கட்டிடுச்சுமா எடுத்துடலாமா? நுரை கட்டிடுச்சு, கொதிக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் 30 பேருக்கு தக்காளி ரசம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே அளவுகளோடு நீங்கள் செய்யுங்க. 30 பேர்லேருந்து 40 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த ரசத்தை சாப்பிட்லாம். நான் வந்து 30 பேருன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக 40 பேர் சாப்பிட்லாம். இனிமேல் இதுக்காக ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் செய்யணும்னு அவசியம். இதே மெஷர்மெண்ட்டோட இதே மாதிரி இதே செய்முறையில் செய்யுங்க. அருமையான ரசம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈரோட மச்சி.